சரி, அடுத்தது நாங்க மூணாவது வகை மின்வாய் படிக்க போறது நியம ஆக்சிஜன் வாயு மின்வாய். இப்ப நாங்க ரெண்டாவது கழிச்சது நியம குளோரின் வாயு மின்வாய் தானே. இப்ப அடுத்து என்ன இருக்கு எங்களுக்கு? நியம ஆக்சிஜன் வாயு மின்வாய். ரைட், கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. இதே படம் தான். படத்தோட அமைப்புல இந்த விதமான மாற்றங்களும் காணப்பட போறது இல்லை. ஆனா சில அமைப்புகள், சில கலங்களோட சில அமைப்புகள் மாத்திரம் தான் இங்க மாறும். ரைட், இதுல சாதாரண கவனிச்சீங்கன்னா ரைட், நியம ஆக்சிஜன் வாயு மின்வாயை பயன்படுத்தக்குள்ள நாங்க 2 pH நிபந்தனைகள்ல இந்த ஆக்சிஜன் வாயு மின்வாயை பயன்படுத்தலாம். அந்த 2 pH நிபந்தனைகள் என்னன்னு சொன்னா, ஒன்னாவது pH 7 விட குறைவு, இரண்டாவது pH 7 விட கூட. அப்படி 2 நிபந்தனைகள்ல இந்த மின்வாயை எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப நாங்க மின் வாயில வைக்கிற இந்த கரைசல் அதை எங்களுக்கு தீர்மானிக்கும். வேற எந்த ஒரு அமைப்பும் மாறாதீங்கன்னு. சரி, இப்படிதான். இது சரளமான படம், கொஞ்சம் விளக்கத்துக்காக அழகா வரைஞ்சது. இப்ப எக்ஸாம்ல வேற வேற படங்கள் வரலாம், ஆனா அந்த படங்களோட இந்த பகுதிகளை நீங்க மர்ஜ் பண்ண விளங்கணும், அவ்வளவுதான். கஷ்டம் இல்லது. இப்ப சாதாரணமா நீங்க pH 7 விட குறையணும்னா, அயன் சமநிலை கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம் உங்களுக்கு. நாங்க pH 7 விட குறையணும். இங்க நீங்க ஒரு அமில கரைசலை யூஸ் பண்ண இயலுமா இல்லாத? ஒன்னு H2SO4 கரைசல், அதாவது அமில ஊடகம். அமில ஊடகம், அமில ஊடகம்னா என்னது? எங்களுக்கு H+ ஊடகம். HNO3 எல்லாம் இல்ல, நாங்க சாதாரணமா ஒரு H2SO4 யூஸ் பண்ணலாம். இங்க சிறந்தது. ரைட், அடுத்தது கார ஊடகம். கார ஊடகம் அதாவது OH- ஊடகம். நாங்க இங்க ஒரு KOH கரைசல வேற நினைச்சா இந்த யார ஒரு H2SO4 aqueous ஒண்ணு, இங்க KOH aqueous, NaOH aqueous, இந்த மாதிரி aqueousகளை என்ன செய்யலாம் நம்ம இங்க பயன்படுத்தலாம். இங்க இந்த படத்துக்கு இங்க இந்த இடத்துக்கு இதை நாங்க யூஸ் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு அட்டவணையில 2 பகுதிகள் தான் வழங்கப்பட்டிருக்கு. அந்த 2 பகுதிகளில் நீங்க கீழே லேட்டிடியூட்ல பின்னுக்கு சரி என்ன செய்யலாம், வீட்டுக்கு போயிட்டு அழகா இந்த மின்வாயில, ஆக்சிஜன் மின்வாயில 2 வகையான மின்வாய்களை வரைஞ்சிக்க இயலுமா இயலாதா? 2 வகையான மின்வாய்களை வரைஞ்சிக்கலாம். சரியா? அப்ப ஒண்ணுக்கு நீங்க யார் எழுதுறீங்க? இந்த கரைசலை போடுவீங்க, H2SO4 கரைசல். இன்னொன்னுக்கு யாரை போடுவீங்க? அப்படி 2 படங்கள் மாத்திக்கலாம் தானே உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சிம்பிள். நியம நிலையினால எத்தனை மோல் டெசிமீட்டர்? -3. 1 மோல் டெசிமீட்டர் -3 நீங்க இங்க பயன்படுத்த முடியும். கிளியர் தானே? இது ஒரு விஷயம். சரி, இப்ப நம்ம இந்த மின்வாயில நடக்கிற இந்த ரிடாக்ஸ் தாக்கத்தை பத்தி, ரிடாக்ஸ் தாக்கம்னா ஆக்சியேட்டர் தாழ்த்தல் தாக்கங்களை பத்தி நீங்க வேற சரியா இந்த ஊடகங்களுக்கு ஆக்சியேட்டர் தாழ்த்தல் தாக்கங்கள் என்ன மாதிரி நிகழ்றது? ரைட், என்ன மாதிரியான ஆக்சியேட்டர் தாழ்த்தல் தாக்கங்கள் நிகழ போகுதுங்கிறத இப்ப நாங்க பார்க்க போறோம். அப்ப நாங்க முதலாவது விளங்கப்படுத்துவோம் அமில ஊடகத்துல. என்ன ஊடகத்துல? அமில ஊடகத்துல ஒரு ஆக்சிஜன் மின்வாயில உள்ள ரிடாக்ஸ் தாக்கம் என்னன்னு சொல்லி. ரைட், சாதாரணமா கவனிங்க. மின்வாய் தாக்கங்களை எழுதக்குள்ள நாங்க எப்பொழுதுமே அரை தாக்கங்களா தான் எழுதுறது, அதாவது தாழ்த்தல் அரை தாக்கங்களா ரிடாக்ஸ்ல. அப்ப அமில நிபந்தனையா இருந்தாலும் கவனிங்க, அமில ஊடக நிலை, ஆக்சிஜன் வாயு இருக்காரு. இதே மாதிரி கார ஊடக நிலை கவனிங்க, ரெண்டுமே ஒன்னாவே சொல்லித்தாரேன். ஊடக நிலை, இதுலயும் ஆக்சிஜன் வாயு தான் எங்களுக்கு இருக்காரு. சோ மின் ஓடாத நிலையில ஒரு மின்வாய் தாக்கத்தை நாங்க எழுதணும்னா, மின்னோடாத நிலையில மின்வாய் தாக்கத்தை நாங்க எழுதணும்னா கண்டிப்பா என்ன ரீதியில எழுதுவீங்க? எல்லாருமே தாழ்த்தல் ரீதியில தான் எழுதணும், அதான் மரபு. அப்ப கண்டிப்பா இந்த 2 மின்வாய்கள்லையுமே, 2 ஊடக மின்வாய்கள்லையுமே ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு இலத்திரனை வழங்கிய, ஆக்சிஜன் மின்வாய் தானே வரு, இலத்திரனை வழங்கி நாங்க தாழ்த்தல் மாதிரி எழுத போறோம். உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனை யூஸ் பண்ணி நாங்க
மைனஸ் கரைசலை பொதுவா தயாரிச்சுக்கலாம். அதாவது மைனஸ் கரைசல் ஒரு ஹைட்ரோக்சைடு கரைசல் ஆக்சிஜனால வாரது என்ன, ஒரு ஆக்சிஜன் கரைசல் இந்த மாதிரி தயாரிக்கலாம். ஆக்சிஜனை யூஸ் பண்ணி பிளஸ்ல வார கற்றயன்களை யூஸ் பண்ணி வர கரைசல்கள் ரொம்ப ரேர், சிலபஸ்ல நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ரைட், அப்ப இந்த இடத்துல இதான் ரியாக்ஷன். சரி, அடுத்தது உங்களுக்கு கிளியரா தெரியும், ஒரு சமநிலை தாக்கம்னு நாங்க வளமையா யூஸ் பண்றதுங்க. என்ன தாக்கம்? சமநிலை தாக்கம்னு யூஸ் பண்றது. இப்ப அடுத்த பிரச்சனை என்ன விளைவுன்னு தான். அடுத்த பிரச்சனை என்ன விளைவு? இதுல கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, அமில ஊடக நிலையும் கார ஊடக நிலையும், கார ஊடக நிலையில விளைவாகிறது இவர் மைனஸ் தானே, மைனஸ் தானே, மைனஸ்ல ஒண்ணு விளைவாகும். ரொம்ப லேசு. அந்த மைனஸ்ல உள்ள அயன் யார்? ஆக்சிஜன் சார்பானது. டக்குன்னு சொல்றேன், எலியன் ஹைட்ராக்சைடு. அப்ப இங்க விளைவாகிறது யார் எங்களுக்கு? OH மைனஸ் aqueous. இப்ப இதுக்கு பொட்டாசியம் இருந்தா KOH எழுதுவீங்க டக்குன்னு, சோடியமா இருந்தா NaOH எழுதுவீங்க. விளங்குதா? ஒரு முழு அயன் தாக்கத்தை கொண்டு வர மெத்தட். சும்மா கட்ட என்ன போடுறதுதான். அடுத்தது அமில ஊடக நிலை தாழ்த்தப்பட்ட ஆக்சிஜன் தாழ்த்தப்பட்ட, இது பிளஸ் நிலையில எழுதிட வேண்டிய ஒரு விஷயம். ஒண்ணு பிளஸ் போட்டு எழுத இயலுமா? எழுத இயலுமா? ஆனா ஆக்சிஜன் தாழ்த்தப்பட்டு இருக்கணும். நடுநிலையில ஒண்ணு சொல்லுங்க, ஆக்சிஜன் தாழ்த்தப்பட்டுள்ள ஒரு சேர்வை ஒண்ணு H2O லேஸ் நடுநிலை மூலக்கூறு ஒண்ணு. அப்ப இங்க நம்ம எழுதுற விளைவு யார் எங்களுக்கு? பிளஸ் இல்லாம H2O யார் எழுத போறோம்? நாங்க H2O இங்க எழுத போறோம். ரைட், H2O. H2O கரைசலா லிக்விடா? திரவம். என்ன திரவம். ரைட், இது ரொம்ப சிம்பிள். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இந்த ரியாக்ஷனை சமப்படுத்தணும். இந்த ரியாக்ஷனை சமப்படுத்தி எடுக்கிறோம் நீங்க. ரைட், 2 ஆக்சிஜன். எனவே இங்கே 2 ஆக்சிஜன். இவர் 0ல 2 பேர் என்னதுக்கு போறாரு? -2ல 2 பேருக்கு போறாரு. மொத்த வித்தியாசம் எத்தனை? 4. எனவே 4 இலத்திரன் ஏற்றங்கள் அவலத்தையும் சமப்படுத்த எத்தனை H+ எங்களுக்கு? 4 H+ aqueous. விளங்குச்சா? நாங்க அமில ஊடக ரியாக்ஷன்ஸ்ல எவ்வளவு சிம்பிளா சமப்படுத்திருக்கோம்னு தெரியும். ரைட், அடுத்தது எங்களுக்கு இதே ஆக்சிஜன், இதே ஆக்சிஜன். ரைட், இப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கணும், இன்னும் ஒரு ஆக்சிஜன் தான், இன்னும் 2. எனவே நம்ம இது 2ஆல இப்போதைக்கு பெருக்கி வைப்போம். அப்ப ஒரு ஆக்சிஜன் 0ல இருந்து -2க்கு போக ஹைட்ராக்சைடுல ஆக்சிஜன் டாட் சேர்த்து -2. இது 0ல 2 பேர். அப்ப இங்க -2ல 2 பேர். மொத்தம் எத்தனை எங்களுக்கு? 4. அப்ப எத்தனை இலத்திரன்? 4 இலத்திரன். ஆனா ஏற்றங்களை பாத்தீங்கன்னா, ஏற்ற சமப்படுத்தணும்னா இன்னும் கண்டிப்பா இன்னும் 2ஆல நீங்க பெருக்கி இருக்கணும். 4 ஹைட்ரஜனை கிட்ட நீங்க பேலன்ஸ் பண்ற மெத்தட் எத்தனை? 2 H2O லிக்விட். ரொம்ப சிம்பிள். அட்வான்ஸ் லெவல்ல ரிடாக்ஸ் தாக்கமும் எப்படி சமப்படுத்தணுங்கிறது பேசிக் எல்லாமே முடிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட 60-70 தாக்கங்களுக்கு மேல நாங்க டியூட்ல சமப்படுத்தி இருக்கோம். ரைட், உங்களோட அடுத்து நாங்க போட போற டைம் டேபிள் ஒர்க் ஷெட்யூல்ல 5 மாசம் ஒர்க் ஷெட்யூல்ல ரிடாக்ஸுக்கு அழகான ரிவிஷன் வீக் ஒன்று உங்களுக்கு இருக்கு. ரைட், என்ன மாதிரி கேள்வி வந்திருக்கு, இந்த முறை வரக்கூடிய கேள்விகள் என்னென்ன, எதன் மூலம் ரிடாக்ஸ் கேள்வி இந்த முறை போடலாம், 24ல ரிடாக்ஸ்ல என்ன வித்தியாசத்தை காட்டினாங்க, உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்க என்ன, அது எல்லாத்தையும் சேர்த்து ரிடாக்ஸுக்கு, அதாவது உங்களோட இன்ஆர்கானிக் எஸ்ஏயை செட் பண்றதுக்கு ஃபுல் மார்க்ஸ்ல ஒரு ஒர்க் ஷெட்யூல் ஒன்று இருக்கு. ரைட், அப்ப அந்த நேரம் நாங்க சில பேசிக்கை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். என்ன நாங்க இன்னும் ரசாயனம் போறனால ரிடாக்ஸால உருவானாலும் ரைட், இந்த தாக்கங்களோட பேசிக் எல்லாமே விளங்கப்படுத்தப்பட்டது தான். எனவே தான் கொஞ்சம் ஸ்பீடா அதை நான் செஞ்சேன். ரைட், இந்த ரியாக்ஷன் விளங்குச்சா இப்ப? அப்ப இது அமில ஊடக நிலை, அமில ஊடக நிலை. சரியா? இங்க pH விட ஏல விட pH குறைவு. சரியா? இது கார ஊடக நிலை. என்னது எங்களுக்கு? ஏல விட pH கூட, ஏல விட pH கூட. சரிதானே? இது ஒரு விஷயம். சரி, இப்ப மின் குறியீடு எழுத போறோம். எப்படி எழுதுறது? சரி, இதுல உள்ள இனம் யாரு? மின்வாயு இனம்.
ஒரு சின்ன இப்ப இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் ஆக்சிஜன் கொஞ்சம் விளங்கப்படுத்துற அழகா. இது எழுதுவேமா, இது லேசி. சொல்லுங்க எனக்கு மின்வாய் குறியீடு எழுதுங்க. மின்வாய் குறியீடு, ரைட். மின்வாய் குறியீடு எழுத சொல்லித்தாங்க. இப்ப எனக்கு பிளாட்டினம் சொல்லிட்டு வருமா வராதா? வரும். படம் உங்களுக்கு கிளியர். பிளாட்டினம் சொல்லிட்டு வரும், கண்டிப்பா பிளாட்டினம் சொல்லி. சரி, அடுத்து நான் சொல்லியிருக்கேன் யார் எழுதணும்? நடுநிலை மூலக்கூறு. அடுத்து யார் எழுதுவீங்க? அயன். யாரு? ரைட், வெரி குட். வேற ஒண்ணுமே ஃபாலோ பண்ண தேவையில்லைனா OH மைனஸ் equals இங்க பிளாட்டினம் சாலிட். அதே மாதிரி மூலக்கூறு O2 நடுநிலை. அடுத்தது இவர் டயன். அயன் யாரு? H பிளஸ். விளங்குதா? நாங்க H பிளஸ் எழுதி காட்டுறதுல ரியாக்ஷன்ஸ்ல நீங்க சொல்லிட்டாரு நீரை தான் எழுதுறது. ஆனா இங்க தாழ்த்து சோடிய நீர் எழுதினாலும் சரி, H பிளஸ் எழுதினாலும் சரி. இங்க பாருங்க, இப்படி எழுதலாம். கவனிங்க, H பிளஸ் ஈக்குவல்ஸ் எழுதிட்டு கமா பண்ணிட்டு H2O லிக்விட்னு எழுதலாம். அல்லது இது ரெண்டையும் சேர்த்து சேஃபா எழுதுறதுன்னா பிளாட்டினம் சாலிட், ரைட். இது கொஞ்சம் உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு படுற வடிவத்தில் அழகா விளங்கும். அயன் எழுதுறதுனால என்ன எழுதலாம்? H3O பிளஸ் ஈக்குவல்ஸ் இப்படி எழுதலாம். இதுதான் நியம ஆக்சிஜன் மின்வாய்க்குரிய விளக்கப்படம். இதுல வேற ஒண்ணும் நீங்க விளங்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. எங்க சிலபஸ்ல ஒரு இடத்துல இதை தந்திருக்காங்க. மின்வாய்கள்ல விளங்கப்படுத்தாட்டியுமே ரைட், ரிசோர்ஸ்ல ஒரு இடத்துல சிலபஸ்ல இந்த ஆக்சிஜன் மின்வாயை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ கம்ப்ளீட் விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சொல்லிட்டாங்க தானே டீச்சர்ஸ்க்கு இதை படிப்பீங்கன்னு சொல்லி போட்டுட்டாங்க தானே ஒரு இடத்துல. அப்ப நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் தந்திருக்கேன் இந்த ஆக்சிஜன் மின்வாய் பத்தி. ரைட், கிளியர் தானே? கண்டிப்பா உங்களோட டியூட் எடுங்க எல்லாருமே. மின்வாய் கடைசி மின்வாய் நியம O2 மின்வாய். என்ன மின்வாய் இருக்கு எங்களுக்கு? நியம O2 மின்வாய். அதுல பாருங்க, அவங்களுக்கு முதலாவது இருக்குது அட்டவணை ஒன்று தந்திருக்காங்க அழகா கிளியரா. அமில நீர் கரைசல். அடுத்து இருக்கிறது எங்களுக்கு கார நீர் கரைசல். அமில நீர் கரைசலுக்குரிய ரிடோக்ஸ் தாக்கத்தை எழுதுறதுக்கான இடமும், கார நீர் கரைசல்ல உங்களுக்கு ரிடோக்ஸ் தாக்கத்தை எழுதுறதுக்கான இடமும் இருக்கு. அப்புறம் மின்வாய் குறியீடு எழுதுறதுக்கான இடம் கீழே தந்திருக்கு. நீங்க pH 7 விட கூட குறைவுங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கலாம். ரைட், இங்க பெருமானம் எழுதுறதா இருந்தா இந்த பெருமானம் இன்னொரு பக்கம் எங்களுக்கு பின்னுக்கு தேவைப்படும். அமில ஊடக நிலையில இவரும் பிளஸ் பிளஸ்ல தான் வருவாரு. 1.23 வோல்ட். இவருடைய மின்வாயோட பெருமானம் எத்தனை? 1.23 வோல்ட். கார ஊடக நிலையில இந்த மின்வாயோட பெருமானம் 0.4 வோல்ட். ரைட், 0.4 வோல்ட். அவரும் பிளஸ்ல தான் காணப்படுவார். ரைட், இதான் நியம ஆக்சிஜன் மின்வாய்க்குரிய விளக்கங்கள். எங்கட நியூ சிலபஸ் படி நாங்க விளங்கி இருக்க வேண்டிய தரவுகள். ரைட், அடுத்து நாங்க தொடங்க போறது உலோகம், உலோகத்தின் கரையாத உப்பு மின்வாய். ரைட், அழகா உங்களோட தரப்பட்ட டியூட்ல அழகா எழுதிடுங்க பாப்போம்.